அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச மகளிர் தினத்தை இந்த நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டிற்கும் விளக்காக இருந்து வெளிச்சத்தை கொடுப்பவள் பெண். வீட்டிலே யாருக்காவது ஒன்றென்றால் அதற்காக வேண்டிக் கொள்வதும் விரதம் இருப்பதும் வேலை பார்ப்பதும் பெண். பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பதாக வேண்டிக் கொள்கிறாள். பெண்ணுக்கு கல்யாணம் கைகூடாமல் போனால் சனிக்கிழமை மாலை சாப்பிடப் போவதில்லை என்று சங்கல்பம் செய்கிறாள். வீட்டிலே யார் கனவிலாவது பாம்பு படம் எடுத்து ஆடிவிட்டால் உடனே பக்கத்திலே உள்ள பாம்பு புத்திற்கு ஓடிப்போய் பாலை ஊற்றிவிட்டு திரும்பி வருகிறாள். நேர்த்தி கடன் எதுவாக இருந்தாலும் அதை நினைவிலே வைத்து கொண்டு நிறைவேற்றிய பிறகே நிம்மதி பெருமூச்சு விடுகிறாள். வீடு என்கின்ற தேன்கூட்டுக்குள்ளே அவள் ஒரு ராணி தேனி. ஆனால் அவள் பார்க்கக்கூடிய பணிகள், ஏற்கும் பொறுப்புகள், தூக்கும் சுமைகள் வேலைக்கார தேனியை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. எத்தனையோ ஏழை குடும்பத்திலே பார்த்திருக்கின்றோம். அந்த வீட்டு ஆண் பிள்ளை மாத சம்பளத்தில் பாதியை மதுக்கடையிலே கொடுத்துவிட்டு மாத கடைசியிலே போய் மார்வாடி கடையிலே நின்று கொண்டிருக்கிறான். மறுவீட்டிலே போய் பார்த்தால் அந்த வீட்டு ஆண் பிள்ளை வேலை வெட்டிக்கு போவதில்லை. வீணர்களுடன் சேர்ந்து கொண்டு வீதியிலே அலைகிறான், வெறுங்காலோடு நடக்கிறான், வெறும் தரையிலே படுக்கிறான். விளக்கு வைத்த வெகு நேரமான பிறகு வீடு வந்து சேர்கிறான், விளங்காமல் போகிறான். அவனோடு வாழவும் முடியாமல் விட்டு விலகவும் முடியாமல் அந்த வீட்டு பெண்ணானவள் சிரமப்படுகிறாள். அதே சமயம் தன்னுடைய பிள்ளையும் தந்தையைப் போல தருதலையாக தற்குறியாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக பொதிமூட்டையை போன்ற அவனுடைய புத்தக மூட்டையை தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு அவனை ஒரு கரத்திலே பற்றியபடி பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து போய் விடுகிறாள். அவனை படிக்க வைத்து பட்டம் வாங்க வைக்க படாது பாடுபடுகிறாள். நாளைக்கு ஒரு பிரச்சனை, வேலைக்கு ஒரு போராட்டத்தை அந்த பெண்ணானவள் சந்திக்கின்றாள். அந்த பெண்களுடைய முகத்தை பார்த்து நாம் முடிவு செய்துவிடக்கூடாது. அவர்களுடைய பாதத்தை பார்க்க வேண்டும். அந்த பாதத்திலே உள்ள வெடிப்புகள் பறைசாற்றும் அவள் ஓடி உடைத்து உருவம் மாறி போனதை. காலம் மாறும், காட்சிகள் மாறும் என்று கண்களிலே கனவுகளை சுமந்தபடி காத்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய ஆள்காட்டி விரலையே அச்சாணியாக மாற்றி குடும்பம் என்கின்ற மிகப்பெரிய தேர் குடை சாய்ந்து விடாமல் அதை தூக்கி பிடித்து நிறுத்துகிறாள். நியாயமாக பார்த்தால் இது போன்ற நாட்களை எல்லாம் அதுபோன்ற பெண்களுக்காகத்தான் நாம் அர்ப்பணிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். ஆனால் அநியாயம் பாருங்கள், இப்படி ஒரு நாள் இருப்பது கூட அவர்களுக்கு தெரியாது. இதை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு நேரமோ நினைப்போ கிடையாது. பெண்களுடைய வறுமையை நீக்காத ஒரு சமூகம், அவர்களுடைய வாட்டத்தை போக்காத ஒரு சமூகம் வளர்ச்சி பாதையிலே அடியெடுத்து வைக்க முடியாது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இன்னும் கேட்டால் இந்தியாவின் மக்கள் தொகை சீனாவின் மக்கள் தொகையை காட்டிலும் சற்று குறைவாகத்தான் இருந்தது அண்மை காலம் வரை. ஆனால் அந்த நிலைமை இன்றைக்கு மாறிப்போனது. இந்த விஷயத்தில் மாத்திரம் இந்தியா சீனாவை முந்திவிட்டது. ஆனால் அவர்களுடைய நாட்டு பொருளாதாரமோ 15 ட்ரில்லியன் US$ என்று கணக்கிடப்படுகிறது. நம்முடைய நாட்டு பொருளாதாரமோ 5 ட்ரில்லியன் US$ என்கின்ற இலக்கை அடைவதற்கே இன்னும் ஆண்டுகள் 5 ஆகும் என்று பேசி கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் அவர்களுக்கும் நமக்கும் இடையே எந்த இடத்திலே வித்தியாசம் விழுந்தது? ஒரே ஒரு இடம்தான். வேலை விஷயத்திலே அவர்கள் ஆண் பெண் என்கின்ற வேறுபாடு பார்ப்பதில்லை. பெண்களை படிக்க வைத்து பட்டம் வாங்க வைத்து பயிற்சியை கொடுத்து பணியிலே அமர்த்தி அவர்களுடைய பங்களிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களை பெருமைப்படுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் நாமெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? அழகான பெண்களை எல்லாம் அரசனின் அந்தப்புறத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தோம். அறிவான பெண்களுக்கெல்லாம் ஆடல் பாடல்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை அடிமையாக்கி கொண்டிருந்தோம். முன்னேற துடித்த பெண்களுக்கெல்லாம் மூக்கணாங்கயிறாகிய தாலி கயிறு என்ற ஒன்றை மாட்டி அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்தோம். சாதிக்க பிறந்த பெண்களை எல்லாம் சமையல் கட்டுக்குள்ளேயே வைத்து பூட்டி கொண்டிருந்தோம். உண்பதற்கு கூட சரியாக உணவு அகப்படாத காரணத்தினால் பாம்பையும் பல்லியையும் பிடித்து தின்று வாழ்ந்த ஒரு சமூகம் இன்றைக்கு 15 ட்ரில்லியன் US$ என்கின்ற இலக்கை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அரிசியும் பருப்பும் அபரிமிதமாக விளைந்த காரணத்தினால் மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்ததாக பழம்பெருமை பேசி திரியும் பாரத நாடோ இன்னும் 3 ட்ரில்லியன் என்கின்ற இலக்கை கூட முடிக்க முடியாமல் முனகி போய் கிடக்கிறது. பெண்களுடைய வாட்டத்தை போக்காத ஒரு சமூகம், அவர்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டாத ஒரு சமூகம், அவர்களுக்கு வாய்ப்பினை மறுக்கக்கூடிய ஒரு சமூகம் வளர்ச்சி அடைந்த வல்லரசு நாடுகளின் வரிசையிலே போய் இடம் பிடிக்க முடியாது. இதுதான் வளர்ந்த நாடுகள் நமக்கெல்லாம் வகுத்து கொடுத்து விட்டு போன வரலாற்று பாடம். பெண் புத்தி பின்புத்தி என்பார்கள். அதாவது பின்னால் வரப்போவதை முன்பே அறிந்து உணரும் ஆற்றல் அந்த பெண்களுக்கு இருக்கிறது என்பதால் தான் அப்படி குறிப்பிட்டார்கள். இந்திய நாட்டின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுடப்பட்டு இறந்து போன நேரத்தில் இந்த நாட்டின் அடுத்த தலைவர் யார்? நாட்டை ஆளப்போவது யார்? காங்கிரஸ் பேரியக்கத்தை காப்பாற்றி கடையேற்றப் போவது யார்? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பப்பட்ட நேரத்தில் அனைவருமே ராஜீவ்காந்தி என்று
அவரை கை காட்டி விட்டார்கள். அந்த நேரத்திலே சோனியா அம்மையார் அவர்கள் ராஜீவ்காந்தியின் கரங்களை பற்றியபடி கதறி அழுதார். வேண்டாம், இந்த வீண்வேலை விட்டுவிடுங்கள், விலகிவிடுங்கள், வெளிநாடு எங்காவது போய்விடலாம். உங்கள் தாய்க்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் ஏற்படாது என்பதுதான் என்ன நிச்சயம். இப்படியெல்லாம் அம்மையார் எது நடக்கக்கூடாது என்று எண்ணினார்களோ, எது நடந்துவிடுமோ என்று பயந்தார்களோ, கடைசியிலே அதுவே நடந்தேறியது. அம்மையாரின் வார்த்தைகளை அருமை தலைவர் ராஜீவ் அவர்கள் ஒருவேளை கேட்டிருந்தால் இந்நேரம் அவர் நம்மோடு உயிரோடு இருந்திருக்கக்கூடும். இந்த நாட்டின் அரசியல் பக்கங்கள் கூட மாறிப்போயிருக்கக்கூடும். இதுநாள் வரை உங்களோடு போரிட்டு தோற்றோடி போன உங்களுடைய தம்பி சுக்ரீவன் இன்றைக்கு வலுக்கட்டாயமாக உங்களை போருக்கு அழைக்கிறான் என்றால் அதிலே ஏதோ விஷயம் இருக்கிறது. புதிதாக ராமன் என்ற ஒருவன் அவனுக்கு துணையாக வந்திருக்கிறான். எனவே போருக்கு புறப்பட்டு போகாதே என்று தடுத்து நிறுத்தினாள் தாரை, வாலியின் மனைவி. ஆனால் இந்த வாலி கேட்டானா, தாரை, என்னுடைய வலிமையை பற்றி உனக்கு தெரியாது? என்னை எதிர்ப்போரின் வலிமையிலே பாதி என்னிடம் வந்துவிடும் என்கின்ற வரம்தான் உனக்கு புரியாது? அப்படியே பார்த்தாலும் இந்த ராமன் என்பவன் யார்? அவனுக்கும் எனக்கும் என்ன உறவு? அவனுக்கும் எனக்கும் தான் என்ன பகை? அவனே என்னை கொல்ல வேண்டும். இந்த சுக்ரீவனை வானுலகத்திற்கு அனுப்பிவிட்டு வந்து உன்னிடம் பேசுவேன் என்று வசனம் பேசிவிட்டு போனான். போரிலே என்ன நடந்தது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். என்றைக்குமே தன்னை தடுக்காத தாரை இன்றைக்கு மாத்திரம் தடுக்கிறாளே, அதற்கு என்ன காரணம்? இதுநாள் வரை வாழ்த்து கூறி வழியனுப்பி கொண்டிருந்தவள் இன்றைக்கு வாசலை வழிமறித்தபடி நிற்கிறாளே, அதற்கு என்ன காரணம்? இப்படி ஒரு கணம் உட்கார்ந்து வாலி யோசித்திருந்தால் வாலி இறந்திருக்க மாட்டான். வளைந்த வில்லும் வளையாத சொல்லும் கொண்ட ராமனின் மீது வாலியை கொன்று போட்ட பழி வந்து சேர்ந்திருக்காது. இராமாயண கதையின் நடுப்பக்கங்கள் மாறிப்போயிருக்கும். அரண்மனையிலே அழகான பெண்கள் 1000 பேர் இருக்கும்போது சீதையை எதற்காக சிறைபிடித்து வந்தீர்கள்? அவளை கொண்டு போய் ராமனிடம் சேர்த்துவிட்டு மன்னிப்பு கேட்டு கொள்ளுங்கள் என்று மன்றாடி கேட்டாளே மண்டோதரி. இந்த ராவணன் கேட்டானா, சிவபக்தனாகிய என்னை சிறியவன் ராமனால் என்னதான் செய்துவிட முடியும்? ராமனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் வானுலகத்திற்கு அனுப்புவேன் என்று அவனும்தான் வசனம் பேசிவிட்டு போனான். தன்னுடைய தலையிலே உள்ள 10 தலையிலே உள்ள ஒரு தலையிலே உள்ள ஒரு மூளையையாவது உபயோகித்து மனைவி மண்டோதரியின் வார்த்தைக்கு அவன் மதிப்பளித்திருந்தால் ராவணன் இறந்திருக்க மாட்டான். அரக்கர் கூட்டம் அழிந்திருக்காது. இராமாயண கதையின் கடைசி பக்கங்கள் மாறிப்போயிருக்கும். பெண்புத்தி பின்புத்தி என்பார்கள். பின்னால் வரப்போவதை முன்பே அறிந்து உணரும் ஆற்றல் இந்த பெண்களுக்கெல்லாம் இருந்திருக்கிறது. அதை பயன்படுத்தி ஒரு முறையும் பெண்கள் சமூகம் ஆண்கள் சமூகத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்ற போராடி இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்கள் சமூகம்தான் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு ஆபத்தை தேடிக்கொண்டு விடுகிறது. அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே நடக்க இருந்த போரை ஔவையார் என்கின்ற தமிழ் மூதாட்டி புலவர் தடுத்து நிறுத்தியதாக நாம் வரலாற்றிலே படித்திருக்கின்றோம். ஏதோ பாட்டு எழுதினோம், பாடி காட்டினோம், பக்கத்து ஊருக்கு பயணம் புறப்பட்டு போனோம், பரிசு வாங்கினோம் என்று நின்று விடாமல் நாடும் மக்களும் நாசமாக போவதால் நமக்குதான் என்ன நஷ்டமின்றி இருக்காமல் போரின் விளைவுகளையெல்லாம் இரு நாட்டு மன்னர்களுக்கும் புரிய வைத்து போரை தடுத்து ஊரை காப்பாற்றினால் அந்த பெண்பாட் புலவர் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை அல்லது செய்வதாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வேலையை அன்றைக்கே ஔவையார் என்கின்ற நம்முடைய தமிழ் பெண் புலவர் செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். பெண்கள் எப்பொழுதுமே அமைதியை விரும்பக்கூடியவர்கள். அதனால்தான் அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரேசாவிற்கு அந்த காலத்திலேயே அளிக்கப்பட்டது. அண்மை காலத்திலே கூட வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு அந்த பரிசானது வழங்கப்பட்டது. பெண்ணானவள் கடல் எப்படி தண்ணீரை எல்லாம் பொறுமையாக உள்வாங்கி கொள்கிறதோ அதுபோல எல்லா பிரச்சனைகளையும் தனக்குள்ளே உள்வாங்கி கொண்டு விடுகிறாள். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த பொறுமை எல்லை தாண்டி போகின்ற பொழுது அந்த கடலானது சுனாமியாக மாறிப்போகிறது. மனைவி இருக்கின்ற பொழுது மாதவியின் அழகிலே மயங்கி அவள் பின்னால் போய் கைப்பொருளை எல்லாம் இழந்துவிட்டு திரும்பி வந்த கணவனை, கோவலனை கண்ணகியானவள் அன்போடு மன்னித்து ஏற்றுக்கொண்டு விட்டாள். இந்த இடத்திலே தண்ணீரை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய கடலாக கண்ணகி காட்சி தருகிறாள். அதே சமயம் தன்னுடைய கணவன் கள்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டு கொலைக்களத்திலே நிறுத்தப்பட்டு கொடிய தண்டனைக்கு ஆளாக்கப்பட்ட நேரத்தில் அவளே சுனாமியாக மாறிப்போகிறாள். மதுரைக்கு ஓடுகிறாள், மன்னவனை தேடுகிறாள், நீதியை நாடுகிறாள், மதுரையை தீக்கீரையாக்கிவிட்டே திரும்பி வருகிறாள். அந்த காப்பிய தலைவி கண்ணகியின் கண்கள் சிவந்து போனதற்கு காரணம் யார்? மனைவி இருக்கின்ற பொழுது அவளை விட்டுவிட்டு மாதவியின் அழகிலே மயங்கி அவள் பின்னால் போய் கைப்பொருளையெல்லாம் இழந்து கடைசியிலே கால் சிலம்பை விற்கக்கூடிய நிலைமைக்கு குடும்பத்தை ஆளாக்கிவிட்ட கோவலன் என்கின்ற ஒரு ஆண் காரணம். சிலம்பை தான் திருடிவிட்டு அந்த பழியை கோவலனின் மீது போட்டு தப்பிக்க பார்த்த பொற்கொல்லன் என்கின்ற இன்னொரு ஆண் காரணம். தீர விசாரிக்காமல் திருடன் என்று தீர்ப்பளித்து தீராத பழியை தேடிக்கொண்ட பாண்டிய மன்னன் என்கின்ற இன்னொரு ஆண் காரணம். ஆக அந்த கண்ணகியின் கண்கள் சிவந்து போனதற்கு பின்னால் இத்தனை ஆண்கள் கூட்டம்தான் அணிவகுத்தபடி நிற்கிறது.
பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். அதாவது பின்னை போன்ற கூர்மையான புத்தி என்று கூட அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பூமியை ஆண்டு வந்த அரசனின் அரண்மனைக்குள்ளே பூதம் ஒரு நாள் வந்து புகுந்து கொண்டது. அடுத்தடுத்து தனக்கு வேலை தர வேண்டும், இல்லாவிட்டால் இந்த அரண்மனையை உடைப்பேன், மன்னனை கடிப்பேன் என்று ஆரவாரம் செய்தது. அந்த நாட்டு அரசன் பார்த்தான், நாட்டிலே வேலைக்கா பஞ்சம்? வேலை செய்வோருக்கல்லவா பஞ்சம்? வியர்வை சிந்தி உழைப்பதற்குத்தான் இந்த நாட்டிலே யாருமே தயாராக இல்லையே. வேப்பமர காற்றிலே உறங்கி ஓய்வெடுப்பதற்கு ஒரு கூட்டமே இங்கே காத்து கொண்டிருக்கிறதே. வா பூதமே வா, உன்னை போன்ற ஒருவரைத்தான் இதுநாள் வரை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். போ, இந்த ஊரிலே உள்ள ஆறு, ஏரி, குளம், குட்டை அனைத்தையும் தூர்வாரி தூய்மை செய்து துப்புரப்படுத்தி ஆழப்படுத்தி ஒழுங்குபடுத்து போ. தடாகத்திலே தண்ணீர் தழும்பி ஓட வேண்டும், அதை நான் வந்து பார்க்க வேண்டும். இப்படியாக அரசன் ஆணை பிறப்பித்தான். பூதம் திரும்பி வருவதற்கு இன்னும் 5-6 ஆண்டு காலம் ஆகும் என்பது அரசனின் கணிப்பு. ஆனால் ஆச்சரியம் பாருங்கள், அடுத்த வாரமே பூதம் திரும்பி வந்து விட்டது. ஆனது வேலை, அடுத்த வேலை என்ன? ஆச்சரியப்பட்ட அரசன் அமைச்சர் பெருமக்களை பார்க்கிறான். அமைச்சர் பெருமக்களும் பூதத்தின் கருத்தை ஆமோதிக்கிறார்கள். நம்ப மறுத்த அரசன் நகர்வலம் போய் நாட்டு நடப்பை சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி வருகிறான். தடாகம் அனைத்திலும் தண்ணீரானது தழும்பி ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, அடுத்த வேலை? இந்த ஊரிலே உள்ள குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை எல்லாம் செதுக்கி செப்பனிட்டு சீராக்கி அகலப்படுத்தி அழகுபடுத்து போ. அடுத்த ஆணை பிறப்பித்தான் அரசன். ஒப்பந்தம் போடுவதற்கே ஓராண்டு காலம் ஆகும் என்பது அரசனுடைய எண்ணம். ஆச்சரியம் பாருங்கள், அடுத்த வாரமே பூதம் மீண்டும் திரும்பி வந்து விட்டது. ஆனது வேலை, அடுத்த வேலை என்ன? வாட் நெக்ஸ்ட் என்று பேசுகிறது ஆங்கிலம் படித்த பூதம் போல் இருக்கிறது. இப்படி ஒரு வேலையாக முடித்துவிட்டு கடைசியிலே அந்த நாட்டிலே பூதத்திற்கு கொடுப்பதற்கு வேலையே இல்லை என்கின்ற சூழ்நிலையானது உருவாகி போனது. ஆரம்பத்திலே பூதம் பேசியது நினைவிருக்கிறதல்லவா? தனக்கு வேலை கொடுப்பது நிறுத்தப்பட்டால் அரண்மனையை உடைப்பேன், மன்னனை கடிப்பேன் என்று ஆரவாரம் செய்திருக்கிறது. பயந்து போன அரசன் அரசி இருக்கக்கூடிய அந்தப்புறத்திற்கு ஓடினான், அரசியை தேடினான், நாட்டின் நிலைமையை எடுத்து சொன்னான். ஆனால் அந்த பேரரசியானவள் இந்த அரசனை போல பயம் கொள்ளவில்லை. அழைத்து வாருங்கள் அந்த பூதத்தை. அரசி ஆணை பிறப்பித்தாள். பூதம் எதிரே வந்து நிற்கிறது. அவள் தன்னுடைய தலைமுடியிலே உள்ள ஒரு சிறு இணுக்கை பிசிறை கிள்ளி பூதத்தின் முன்னால் போட்டாள். இதை நீ 1,00,000 துண்டாக வெட்ட வேண்டும். வெட்டிய துண்டுகளை எல்லாம் ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து அடுக்க வேண்டும். அடுக்கிய பிறகு அதற்கு மீது ஒரு மாளிகையை கட்ட வேண்டும். அதிலே மன்னனும் நானும் போய் வசிக்க வேண்டும். போய் இங்கிருந்து என்று விளர்த்தினாள். பூதத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. இதுவோ மசுறு கூட இல்லை, பிசிறு. இதை எப்படி 1,00,000 துண்டாக வெட்டுவது? அப்படியே வெட்டினாலும் ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து எப்படி அடுக்குவது? அப்படியே அடுக்கினால் அது நிற்குமா, நிலைக்குமா? அப்படியே பார்த்தாலும் மசுரின் மீது எப்படி மாளிகையை எழுப்புவது? மன்னனும் ராணியும் தான் அதில் எப்படி போய் வசிப்பது? மண்டையை சொரிந்தபடியே போன பூதம் மறுநாள் திரும்பி வரவே இல்லை. பெண் புத்தி பின்புத்தி என்பார்கள். பின்னை போன்ற கூர்மையான புத்தி அந்த பேரரசிக்கு இருந்ததால் தான் காட்டை வெற்று, கழனியை திருத்து என்று கரடுமுரடான காரியங்களை எல்லாம் பூதத்தின் கையிலே கொடுக்காமல் மசுரின் மீது மாளிகை கட்டச் சொன்னாள். மிரட்டி கொண்டிருந்த பூதத்தை விரட்டி அடித்தாள். பெண்ணின் பெருமையை பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தாய்மையை நம்மால் மறந்துவிட முடியுமா? பெண்மைக்கு பெருமை சேர்ப்பது தாய்மை அல்லவா? அரசர்கள் முதல் அவதார புருஷர்கள் வரை அனைவருமே தாய்க்கு தர வேண்டிய மதிப்பை, மரியாதையை தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அண்ணல் காந்தியடிகள் கூட அயல்நாடு செல்வதற்கு முன்னால் தன்னுடைய தாய் புத்தலிபாய்க்கு 3 சத்தியத்தை செய்து தந்தார். மதுவை தொடமாட்டேன், மாமிசத்தை தீண்டமாட்டேன், மங்கையரை நாடமாட்டேன் என்று. அயல்நாட்டில் மாத்திரமல்ல, ஆயுள் முழுவதும் அண்ணல் காந்தியடிகள் அதை கடைபிடித்தார் என்பதை நாம் சத்திய சோதனையிலே படித்திருக்கின்றோம். சரித்திர ஏடுகளால் சர்வாதிகாரியாக அறியப்பட்ட ஹிட்லர் கூட தாய் சொல்லை தட்டி நடக்காத பிள்ளையாக இருந்தான் என்பதை சரித்திர ஏடுகள் பறைசாற்றுகிறது. வீர சிவாஜி கூட தான் பெற்ற வீரத்திற்கும் விவேகத்திற்கும் தன்னுடைய தாய் ஜிஜிபாய் சொன்ன கதைகளே காரணம் என்று அறிவிக்கின்றார். அறியாத வயதிலே அண்ணாமலையாரின் மீது ஏற்பட்ட அளவற்ற அன்பு காரணமாக அண்ணாமலைக்கு ஓடி ஆசிரமத்தை தேடி அங்கேயே அமர்ந்து விட்டவர்தான் ரமண மகரிஷி. தான் கட்டியிருந்த ஒரே ஒரு கௌபீதனத்தை தவிர தனக்காக உரிமையாக உடைமையாக ஒன்றையுமே ஏற்றுக்கொள்ளாத அந்த மகரிஷியால் கூட மாதாவை மறக்க முடியவில்லை. தாயை தன்னிடமேயே தங்க வைத்து கொண்டாள். காலடியிலே பிறந்து கால்நடையாகவே நடந்து சமண பௌத்த துறவிகளையெல்லாம் தன்னுடைய வாத திறமையால் வென்று அவர்களையெல்லாம் தன் கால் அடியிலே விழச் செய்தவர்தான் ஆதிசங்கரர். அவரால் கூட அன்னையின் பாசத்தை விட்டுவிட முடியவில்லை. தாய் இறந்த பொழுது தலைமகனாக இருந்து தன்னுடைய கடமைகளை அவர் செய்ய முற்பட்ட நேரத்தில் ஒரு கூட்டம் அவரை தடுத்தது. முற்றும் துறந்த முனிவருக்கு தாய்ப்பாசம் எப்படி இருக்கலாம் என்று அந்த வாதங்களை எல்லாம் அவர் புறம்பாக தள்ளிவிட்டு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு தன் வழியே புறப்பட்டு போகிறார்.
காதற்ற ஊசி கூட வாராது கான் கடைபிடிக்க என்று சொல்லி வீடு வாசல் மனைவி மக்கள் சொத்து சுகம் அனைத்தையும் ஒரு நொடியிலே தூக்கி தூர போட்டுவிட்டு துறவரம் பூண்டவர் தான் பட்டினத்தார். அவரால் கூட தாயை விட்டு கொடுக்க முடியவில்லை. தாய்க்கு ஒரு சத்தியத்தை செய்து தந்தார். நீ உயிரோடு இருக்கின்ற வரை இந்த ஊரின் எல்லையை நான் கடந்து போக மாட்டேன் என்றார். தாயின் அந்திம காலம் நெருங்கிவிட்டதை தன்னுடைய ஞானக்கண்ணால் உணர்கிறார். ஓடோடி வருகிறாள். அதற்குள்ளே தாயானவள் அங்கே இறந்து கிடக்கிறார். அங்கே அவளுடைய உடலானது கட்டையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. பூ போன்ற மென்மையான என்னுடைய தாயின் உடலை கட்டையிலா வைப்பது கூடாது, அதை கொண்டு போய் வாழை பட்டையின் மீது வையுங்கள் என்கிறார். வாழைப்பட்டை எங்காவது பற்றி எரியுமா? ஏன் எரியாது? பட்டினத்தார் பதிகம் பாடினால் பற்றி எரிந்திடாதா வாழைப்பட்டை? முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென் இலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று பதிகம் பாடுகிறார். பட்டினத்தார் பச்சை வாழை பற்றி எரிகிறது. தாய்க்கு தலைமகனாக இருந்து தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு தன் வழியே புறப்பட்டு போகிறார். இப்படி அரசர்கள் முதல் அவதார புருஷர்கள் வரை அனைவருமே தாய்க்கு தர வேண்டிய ஸ்தானத்தை, மதிப்பை, மரியாதையை தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த காலத்திலே என்ன நடக்கிறது? 5 வயதிலே அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஓயாத சண்டை. தாயின் மடியிலே யார் தலை வைத்து படுத்துக் கொள்வது என்று. 25 வயதிலேயும் இருவருக்கும் இப்பொழுதும் சண்டை நடக்கிறது. யார் தாயை பார்த்து கொள்வது, பராமரிப்பது என்று. அன்னை தந்தையை இங்கே அனாதையாக விட்டுவிட்டு அயல்நாட்டிற்கு ஓடி போய் பணத்தை சேர்த்து அங்கேயே தங்கிவிட பார்க்கும் பிள்ளைகளை பற்றி இங்கே பேசத்தான் என்ன இருக்கிறது? அவர்கள் அங்கே இமெயிலில் மூழ்கி இருக்கின்ற பொழுது இங்கே பெற்றோரை ஈமொய்த்த செய்தியானது போய் சேருகிறது. மகளிர் தின விழாவை இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாட்டிற்காக, நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி உயிரை விட்ட தியாகிகளின் நினைவை போற்றும் விதமாக எப்படி சுதந்திர நாளானது கொண்டாடப்படுகிறதோ, குடியாட்சியை பெற்ற நாளை குறிக்கும் வகையில் எப்படி கொடியேற்று கோலாகலமாக குடியரசு நாளானது ஆண்டாண்டு காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறதோ, உழவனின் பெருமையை, உழைப்பவனின் அருமையை உயர்த்தி பிடித்த ஒரு நாளாக உழவர் திருநாளும் மே தினமும் எப்படி அறியப்படுகிறதோ, அதே போல பெண்களுடைய உரிமையை உயர்த்தி பிடித்த ஒரு நாளாக, அவர்களுக்கு எல்லா துறையிலும் சம வாய்ப்பை வழங்கிய ஒரு நாளாக, அவர்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றிய ஒரு நாளாக, அவர்களுக்கு சம வாய்ப்பை பங்கிட்டு கொடுத்த ஒரு நாளாக, அவர்களுடைய பங்களிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களை பெருமைப்படுத்திய ஒரு நாளாக இந்த நாளானது அறியப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை இந்த நேரத்திலே முன்னிறுத்தி அனைத்து மகளிருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.